Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து பிரவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரவீன், தற்பொழுது கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் என்ன நிலவரம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? எவ்வளவு பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுது? ராதா, போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் இன்று முதல் அந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் மக்கள் மத்தியில் ஒரு ஐயம் இருந்தது. இன்று பேருந்து இயங்குமா இயங்காதா என கூறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு ஐயம் இருந்தது. ஆனால் காலை 6 மணி நிலவரப்படி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 17 அந்த பணிமனைகளில் இருந்தும் பார்த்தோம் என்றால் இன்று கிளம்ப வேண்டிய அந்த 581 பேருந்துகளும் இன்று இயக்கப்பட்டு விட்டதாக கூறியிருந்தனர். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி சிங்காநல்லூர் பேருந்து நிலையம். இங்கே இன்று அந்த ஒரு நம் முன்னரே குறிப்பிட்டது போல ஐயத்தின் காரணமாக மக்கள் சிலர் வரவில்லை என இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டபோதும் இங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் போன்றவர்களிடம் கேட்டபோதும் வழக்கமாகவே இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டத்தை விட இன்று சற்று குறைவாக இருந்தது. காரணம், இந்த ஸ்ட்ரைக் சம்பந்தமா பேருந்துகள் இயங்குமோ இயங்காதா என்கின்ற ஐயத்தில் தான் இருந்தார்கள் என கூறினர். இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரையில் கேட்டோம் என்றால் இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல செல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த நம் சொல்லியது போல 17 பணிமனைகளிலிருந்தும் செல்ல வேண்டிய அனைத்து பேருந்துகளும் சென்று விட்டதாக கூறியிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிற்சங்கத்தினரை கேட்டபோது அவர்கள் கூறியது என்னவென்றால், இன்று அதாவது வேற வேற ஷிப்ட்ல இருக்கிறவங்களையும் காலை நேரத்திலே கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு 100% இயங்கிவிட்டதாகவும் அதுக்கு மேலையும் நாங்கள் தயாரா ஆட்களை வைத்திருக்கிறோம் என அவர்கள் கூறியிருந்தாலும் இன்று மதியத்திற்கு மேல் அல்லது நாளைக்கு இது போன்ற சிக்கல் வரும் என கூறியிருக்கின்றனர். ஆதரவாக இருக்கக்கூடிய அதாவது தோமுசாவை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பேருந்துகள் இயங்குகின்றன எனவே கூறியிருந்தனர். கோவை வட்டார போக்குவரத்து கழக அதிகாரிகள் மத்தியில் கூறப்பட்டிருந்த போது அவர்கள் என்னவென்று கூறுகிறார்கள் என்றால், எவ்வித சிக்கல் ஏற்பட்டாலும் அதாவது கூடுதல் படிசுமை என்கின்ற ஒரு சிக்கல் தொடர்பாக இவர்கள் கூறிய குற்றச்சாட்டை கூறிய போது அப்படி எந்த ஒரு சிக்கலும் இல்லை. கூடுதலாக தேவைப்பட்டால் வட்டார போக்குவரத்து கழகங்களில் பயிற்சி பெற்ற ஓட்டுநர் நடத்துனர்களை வைத்து நாங்கள் தங்குதடை இல்லாமல் பேருந்துகளை இயக்குவோம். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை வைத்தும் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற ஓட்டுநர்களை வைத்தும் பேருந்துகளை இயக்குவோம் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருந்தனர். எவ்வித சிக்கலும் இல்லாமல் 100% பேருந்துகள் தொடர்ந்து இயங்கி வருவதாகவே கோவை மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் போக்குவரத்து பொது மேலாளர் அவர் தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. ராதா, கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகின்றது என்று அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.